ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி ஒன் டைம் லாகின் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஓடிஆர் இருக்குது, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஜ் டிஸ்பிளே ஆகும். இங்கே யூசர் நேம் டைப் பண்ணுங்கள். யூசர் நேம் டைப் பண்ணிவிட்டு அந்த யூசர் நேம் வந்து ஆல்ரெடி இருக்கான்னு செக் பண்ணுங்கள். செக் ஃபார் அவைலபிலிட்டின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இது மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜில் ஃபஸ்ட்டு பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், திருப்பி பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தா கன்ஃபார்ம் மெயில் ஐடி டைப் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் செக்ஷனுக்கு ஃபில் பண்ண வேண்டிய லாகின் டீட்டெயில்ஸ். இது நெக்ஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ்னு இருக்குது. பர்சனல் டீட்டெயில்ஸில் இது மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. நேம் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் ஃபில் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் ஃபில் பண்ணிவிட்டு கீழே அப்பா நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இனிஷியல் ஃபில் பண்ணிக்கிட்டு நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதர் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. மதர் நேம் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இனிஷியல் ஃபில் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இங்கே டேட் ஆஃப் பர்த்னு இருக்குது. டேட் ஆஃப் பர்த் வந்து டேட்டு, மந்த்து, இயர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தான் அப்ளை பண்ணுறோம், அதனால் அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னென்னு சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் சூஸ் பண்ணணும். செலக்ட் ஜெண்டர் கொடுங்க. செலக்ட் ஜெண்டர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ரிலீஜன் இருக்குது, ரிலீஜன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிலீஜன் இந்து ஆர் முஸ்லீம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னாலிட்டி இருக்குது, சிட்டிசன் ஆஃப் இந்தியா சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கேட்டகரின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைக் கம்யூனிட்டி நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே கொடுத்துருக்காங்க, எந்த ஸ்டேட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்கன்னு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி கேட்டகரியில் என்ன கம்யூனிட்டி செட் ஆஃப் கேட்டகரின்னு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு நேம் ஆஃப் தி கேஸ்ட் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை செக் பண்ணுங்கள். அங்கே சர்டிஃபைடு இஷ்யூட் தாலுக்குன்னு இருக்கும். அண்ட் தென் அத்தாரிட்டி இருப்பாங்க, அவங்க நேம் செலக்ட் பண்ணிக்கிட்டு சர்டிஃபிகேட் நம்பர் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இஷ்யூ டேட் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணணும். மொபைல் நம்பர் கிளிக் பண்ண வெரிஃபைடு ஓடிபி கொடுங்க. ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அண்ட் தென் ஓடிபி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தா நெக்ஸ்ட்டு பேஜ் இதுமாரி தான் டிஸ்பிளே ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். ரெஜிஸ்டர் நம்பர், இயர் ஆஃப் பாஸ்ட் அவுட் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12th டீட்டெயில்ஸ் அதேமாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லைக் கம்யூனிகேஷன் அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ் இருக்குது, அது ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் கம்ப்ரஸ் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணோம். கம்ப்ரஸ் பண்ணுற வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேமெண்ட் இருக்குது. பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகிரும். லாஸ்ட்டாக என்ன பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணி முடிச்ச அடுத்தது லைக் நம்ம ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஆதார் கார்டில் இருக்க நேம் அண்ட் தென் ஆதார் நம்பர் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும்.